மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இது ஏன் இந்த மகிழ்ச்சின்னு சொல்றேன்னா, மற்றவர்களும் வரும் பொழுது சராசரியா மனிதர்களோட சேர்ந்து பழகி அப்படியே போயிடுறாங்க. இன்னைக்கு பாருங்க, மாற்றுத்திறனாளி இந்த பெண்ணு வந்து தவழ்ந்து வரும். நல்லா போறவங்க கூட இந்த கழிவறைக்கு போய் கலெக்டர் ஆஃபீஸ் சொல்றோம், எங்கேயும் சொல்லல. உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்மெல் அடிக்குது. அப்ப மற்ற இடங்கள்ல எப்படி இருக்கும், இந்த பொண்ணு எப்படி தவழ்ந்து போயிட்டு வரும், அதை கவனமா எடுத்துக்கிட்டீங்க. இதே போல நம்ம புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், அதே போல இருக்கின்ற பேருந்து நிலையத்தில் இருக்கிற கழிவறைகள் பூரா பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இருக்கு. அந்த வீல் சேரோட உள்ள போறதுக்கு ரேம்ப் வசதிகள் கிடையாது. இவங்க அவ்வளவு செலவு பண்ணுறோம். அதே போல மேடம், அரசு துறை சார்ந்து வருகின்ற அதிகாரிகளுடைய வாகனங்களை தனியா வண்டி சொல்ல பாத்தீங்கன்னா அங்க கிடக்கும். மாற்றுத்திறனாளிகள் வந்து அந்த வழியிலே பாருங்க, எவ்வளோ போற வழியில பாத்தீங்கன்னா இந்த வழியில கிடக்கும் வண்டி போறா. மாற்றுத்திறனாளிகள் எளிதில் உள்ள வர்றதுக்கு வண்டியை ஓரத்தை வச்சு வருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா உள்ள போட்டு நடந்து தவழ்ந்து வருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அது போல பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு அந்த புறத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து தவழ்ந்து நடந்து வந்தாங்க. அதை நான் வீடியோ எடுத்து கலெக்டர் சொல்லியிருந்தேன். பொன்ராஜ் சார் வந்துட்டு அது பேர் பேட்டரி கார் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, கார் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 9 மணிக்கு தான்